அதாவது இன்றைக்கு நடக்கிற இந்த ஜெபத்தை பற்றி போட்டிருந்தார்கள். திறப்பின் வாசல் ஜெப ஆராதனை என்று. திறப்பின் வாசல் இருப்பது மிகவும் கடினமானது. அதனாலே தான் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீர்கள். அற்புதம், அடையாளங்கள், பெரிய மிரக்கல்ஸ் நடக்கிற ஆராதனைகள், அதுகளுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகமானவர்கள் வருவார்கள். ஒரு மனுஷன் சொன்னார், எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அநேகரை வர சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மிகவும் குறைவான எண்ணிக்கையானவர்களே வந்தார்கள். அப்பொழுது அந்த அந்த வகுப்பை எடுக்கிறவர், அந்த பாடத்தை எடுக்கிறவருக்கு மிகவும் சோர்வாய் போய்விட்டது. நான் எதிர்பார்த்த கூட்டம் வரவில்லையே, மிகவும் குறைவானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு மிகவும் சோர்வு வந்துவிட்டது. எப்பொழுதும் ஊழியக்காரர்கள், பேசுகிறவர்கள், போதிக்கிறவர்கள் நிறைய கூட்டம் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். அப்போ தான் அவங்களும் ஆவியிலே நிறைவார்கள். கூட்டம் இல்லாட்டி ஆவியும் இல்லாமல் போயிடும், அபிஷேகமும் இல்லாமல் போயிடும். என்ன வரும்? சோர்வு தான் வரும். ஆகவே அங்கே உள்ளவர் அவரிடத்துல, அந்த போதரிடத்துல சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த இடம் நிரம்பி வழியும்படியாக ஜனக்கூட்டத்தை கொண்டு வருவேன் என்று. அவருக்கு சந்தேகமாக இருந்தது, என்ன செய்ய போகிறாரோ தெரியா என்று. அடுத்த நாள் அவர் வரும் பொழுது அவருக்கே உள்ளே போக முடியாத அளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் வாசலுக்கு வெளியே எல்லாம் இருந்தார்கள். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. கர்த்தர் பெரிய அற்புதம் ஏதோ செய்துட்டார் போல, எல்லாரும் நிறைய வந்திருக்கிறார்கள் என்று. அப்போ அவர் முக்கியமானவர், பேசுகிறவர் உள்ளே போவதற்கு போகும் பொழுது அங்கே வெளியே இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னாரெல்லாம், உள்ளே போகாதீங்க, போக முடியாது, தடை உங்களுக்கு போக இயலாது, ஏன்னா அவ்வளவு நிறைய கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். நான் தான் முக்கியமான ஆள், நான் தான் அங்கே போய் பேச வேண்டும், என்னை போக விடுங்க. இப்போ அவங்க சொன்னாங்களாம், அங்கே போகாதீங்க, இங்கே எல்லாமே இங்கே வந்துடும்னு சொல்லி. என்னென்று அவருக்கு தெரியாது, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அதுக்கு பிறகுதான் அவர் அந்த நோட்டீஸில் போர்டில் பார்க்கும் பொழுது, அதை வாசித்து பார்க்கும் பொழுது, நாளைக்கு 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த கொக்குவேல் பகுதியிலே இந்த ஆராதனை நடக்கும், இந்த ஜெபக்கூட்டம் நடக்கும் என்று சொல்லி போட்டு, அது பேரையும் போட்டு எல்லாம் போட்டு கீழே விளம்பரம், சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுக்கப்படும் என்று போட்டிருந்தார். அப்போ வாசித்தவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, கீழே சக்கரை பொங்கலும் புளியோதரையும், அதுதான் அவங்களுக்கு தெரிந்தது. அப்போ என்னத்துக்கு வந்தாங்க? சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய ஜனங்களை நாம் பார்க்கலாம். அவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த காலத்திலே நாங்கள் திறப்பின் வாசல் வைக்கும் பொழுது யுத்த நாட்கள் தேவநாயகம் மண்டபத்திலே வைப்பது உண்டு. அங்கே விதமான இந்த கூட்டம் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் சத்தம் கேட்கும், குண்டு வெடிக்கிற சத்தம். 4 பேர் ரோட்டில் சிதறி கிடப்பார்கள். அங்கே ரோடெல்லாம் பூட்டி அப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஆனாலும் திறப்பின் வாசல் ஜெபம் அங்கே நிறுத்தப்படாது, அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த திறப்பின் வாசல் என்று சொல்லுகிறது, திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லுகிறது,
மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடையிலே இருந்து பண்ணுகிறதான ஒரு ஊழியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த ஜெபத்தை செய்தார். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகர் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பெரிய பைபிள் ஸ்டடி கொடுக்கவில்லை. இது ஒரு திறப்பின் வாசல் கூட்டனால உங்களுக்கு ஜெபத்தை குறித்து சில மோட்டிவேஷன் பண்ண வந்திருக்கிறேன். ஆகவே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இலங்கையிலே, உலகத்திலே கூட ஒரு செகண்ட்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வெனிசுலாவிலே எத்தனையோ லட்சம் பேர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அப்படியே அழிந்து போயிட்டாங்க. எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல, ஒருவருமே அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. ஆனால் ஒரு செகண்ட், கொஞ்சம் நிமிஷங்கள்ல, ஒரு அரை மணி நேரத்திலே அந்த தேசத்திலே எத்தனையோ பேர்கள் அழிந்து போய்விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதை நாம் அங்கே போய் நிறுத்த முடியாது. ஆனால் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது, அவர்களுக்கு அழிவு ஏற்படும் பொழுது, அவர்களுக்கு நாசமோசம் ஏற்படும் பொழுது அவன் திறப்பிலே நின்றான். தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான், தேவனை நோக்கி அவன் மன்றாடினான், தேவனை நோக்கி கேட்டான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழிக்காதீரும், இவர்களை என்னுடைய பெயரை எடுத்துவிட, இவர்களை நீர் காத்து கொள்ளும் என்று சொல்லி சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவும் கூட அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை தேவனை பார்த்து இவர்களை தண்டியும் என்று சொல்லவில்லை. சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னியும். அவை ஒரு திறப்பின் வாசலிலே நாம் ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய உள்ளத்திலே வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்னொருவரை மன்னிக்கிற ஒரு சுபாவம் வர வேண்டும். நீதிமான்களுடைய ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது, பிரயோஜனம் உள்ளது. அவை நீதிமானாக எங்களை கர்த்தர் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இன்னொருவருக்கு, எங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு, எங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிறவர்களுக்கு, எங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்களுக்கு நாங்கள் அவர்களை மன்னிக்கிற அந்த சுபாவம், அந்த மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. அவை சபையாக இருக்கிறீர்கள், நீங்கள் கொஞ்சம் பேர்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர வேண்டும். வளர்வதற்கு முதலாவது மற்றவர்களை மன்னித்து, அவர்களை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு அதை சொல்லுகிறார். ஆனால் எங்களால் அதை செய்ய முடியாது. நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம் என்று சொன்னால், நாங்கள் ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய ஒரு முதிர்ந்தவர்களாக நாம் வரலாம். அவை ஒரு சபை எழுப்புதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சபையிலே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே விசுவாசிகள் தங்களை நடத்தி கொள்ள வேண்டும், மாற வேண்டும். அவை முதலாவது காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வரும் பொழுது, நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனை, வார்த்தை. ஏசாயா தேவனை தரிசிக்கிறான். வானத்தை பூமியை சிருஷ்டித்த மெய்யான தேவனை அவன் காண்கிறான். அவருடைய சிங்காசனம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறது. அவருடைய பாதப்படி பூமியிலே இருக்கிறது. அவர் இருக்கிறார் பரலோகத்திலே. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிப்பது
எவ்வளவோ ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி எந்த ஒரு வேதத்திலையும் நாம் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தேவனை அவன் தரிசிக்கும் பொழுது அவன் முதலாவது என்ன சொல்லுகிறான்? ஐயோ, நான் அதமானேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், நான் ஒரு அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் ஜீவிக்கின்றேன், நான் வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறது என்று அவன் தேவனிடத்திலே அவன் தேவனை காணும் பொழுது அவன் சொல்லுகிற நேரத்திலே உடனே ஒரு தூதன் என்ன செய்கிறான்? அந்த பலிபீடத்திலே போயிட்டு ஒரு நெருப்பு தணலை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய வாயிலே நாவிலே வைக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நாவு முதலாவது சுத்தமாக வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக யார் போவார் என்று. அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறான், இதோ நான் போகிறேன், என்னத்துக்கு? திறப்பின் வாசலே நிற்பதற்கு. ஆமென். அவை திறப்பின் வாசலுக்கு நாங்கள் சும்மா போக முடியாது, நாங்கள் சுத்திகரிப்போடு போக வேண்டும். சுத்திகரிப்போடு ஆயத்தத்தோடு போகிற பொழுது கர்த்தர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள், நிறைய காரியங்கள் செய்கிறார்கள், நல்ல விஷயம். ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து ஒரு நோக்கத்தோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 வசனத்திலே நான் வாசிக்கின்றேன், வேதம் இருக்கிறவர்கள் என்னோடு கூட வாசித்துக் கொள்ளுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றுக்கும் நாம் கவலைப்படுகிறதுனாலே நாம் எதையுமே சாதிக்க முடியாது. நமக்கு நிறைய கவலைகள் வரும். இலங்கையிலே பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர், நீங்கள் செய்திகளை வாசிக்கிற நேரத்தில் மனைவி கணவனை கொலை செய்கிறார் கள்ள காதலனுக்காக, பிள்ளை பெற்றோரை கொலை செய்கிறது ஐஸ் போதை வஸ்துக்காக, இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது, அழிவுகள் நடக்கிறது, போதை வஸ்துகள் நடக்கிறது, விபச்சாரங்கள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது, மட்டக்களப்பிலேயே அதை விட கூடுதலாக நடக்கிறது. நாம் செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம், ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் செய்வது என்னதென்று அறியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், சபையை வைத்திருக்கிறார் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு. அவை இந்த சபையாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துக்கு மிகவும் பெரிதான ஒரு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆதியிலே நாம் பார்த்தோம், அங்கே பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே இருந்து ஜெபம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனதோடு, ஒரு காரியத்துக்கு ஒரு மனதோடு அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அது எதை குறிக்கிறது? வேற்றுமையை அல்ல, பிரிவுகளை அல்ல, வேறு சிந்தனைகளை அல்ல, ஒரே நோக்கம், ஒரே காரியம், ஒரே சித்தம், ஒரே சிந்தை, இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே சபை எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஒரே காரியத்துக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் தாமே அங்கே கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே கொண்டு வரும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
அருமையான இந்த மாலை வேளையிலே திறப்பின் வாசல் என்று சொல்லி நீங்கள் இந்த ஜெப ஆராதனை நடத்துகிறீர்கள். இந்த திறப்பின் வாசல்ல நீங்கள் எதிர்பார்க்கிறது என்ன என்பதையும் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா நாங்கள் ஜெபம் பண்ண இயலாது. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்க வேண்டும். எதற்காக நாங்கள் தேசத்துக்காக ஜபிக்க போகிறோம் என்று சொல்லி போட்டிருக்கிறோம். ஆனால் தேசத்திலே என்னத்துக்காக ஜபிக்க வேண்டும்? ராஜபக்சவுக்காக ஜபிக்கிறதா, அல்லது மற்ற மற்ற ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறதா, அல்லது சாத்தான ஓடும்படியாய் ஜபிக்கிறதா, அல்லது கொள்ளைகள் நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறதா, விபச்சாரம் நிற்கும்படியாய் ஜபிக்கிறதா, போதை வஸ்து நிற்கும்படியாய் ஜபிக்கிறதா, இயற்கை அனர்த்தங்கள் நின்று போகும்படியாய் ஜபிக்கிறதா? எதற்காக ஜபிக்க போகிறோம்? ஜபம் பண்ணுகிறதுலே நாம் சில கருத்துகள் நமக்கு தேவைப்படும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இருக்கு, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. சபையிலே அவன் என்ன பண்ணுகிறான்? சிலரை துன்பப்படுத்துகிறான். ஏரோது ராஜா அவன் துன்பப்படுத்த தொடங்கி என்ன பண்ணினான் என்று சொன்னால், அவன் என்ன பண்றான்? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். யாக்கோபை அவன் என்ன செய்கிறான்? கொண்டு போய் பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். சபையை துன்புறுத்துகிறான். கொலை செய்து விட்டு அவன் அப்படியே நிற்கவில்லை. அவன் என்ன பண்றான்? அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஒருத்தன் செய்கிறது, அடாவடித்தனம் பண்றது நல்லதுன்னு சொல்றதுக்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு பாஸ்டர் அடாவடித்தனம் பண்ணா விசுவாசிய கொஞ்சம் பேர் அவர் பக்கம் இருப்பாங்க. ஒரு விசுவாசி ஏதாவது பண்ணா அவருக்கு சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அரசியல்ல எவனாவது ஒரு காரியம் பண்ணா அவருக்கு கொடி பிடிக்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது ஏற்கனவே பைபிள்லேயே இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் சப்போர்ட், எல்லாருக்கும் ஒருவரும் இல்லாமல் இல்லை. கள்ளனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, கொள்ளைக்காரனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, நீதிமானுக்கு ஒருத்தரும் இல்லாட்டாலும் கர்த்தர் இருப்பார் அவனோடு. அல்லேலூயா. நீதிமான்களுக்கு அநேகர் இருக்க மாட்டாங்க, அவனை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. பவுல் அப்போஸ்தலனை கடைசியாக அவர் ரோமாபுரியிலே வைத்து அவரை கைது செய்கிறார்கள். ஏன் கைது செய்கிறாங்க தெரியுமா? ரோமாபுரியில பவுல கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணதுனால அல்ல. நீரோ மன்னன் அவன் என்ன செய்தான்? அங்கே உள்ளவர்கள் எல்லாரும் தன்னை வணங்கும்படியாக தான் கடவுள் என்று சொல்லி அவன் ஒரு கட்டளை பிறப்பித்தான். எல்லாரும் வணங்கினார்கள். ஆனா இந்த கிறிஸ்துவர்கள் மாத்திரம் அவனை வணங்கவில்லை. ஒரே மெய்யான தேவனை வணங்குகிறவர்கள் நீரோ மன்னனை வணங்கவில்லை. அதனாலே அவன் என்ன பண்ணினா? இதுக்கு காரணம் யாரு? லீடர் யாரு? பவுல் தான் லீடர். இவன் தான் இவர்களை எல்லாம் மாற்றி வைத்திருக்கிறான். இவர்களுடைய உபதேசத்துல தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பவுலை என்ன செய்தார்கள்? சிறைபிடிக்க வாயை தேடினான். ஆனால் ரோம ராஜ்யத்திலே, ரோம சட்டத்திலே சும்மா ஒரு மனுஷனை சிறைபிடிக்க இயலாது. சட்டம் என்றால் அவர்கள் கடுமையாக இந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து சொன்னான், பிலாத்து இவரில் எந்த குற்றமும் நான் காணவில்லை, குற்றம் சுமத்தினார்கள். ஆனா அவன் சொல்றான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவரிடத்திலே இல்லை. ரோமர்கள் சட்டத்திலே மிகவும் நீதியானவர்கள். பொய்க்கு ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க,
ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் அங்கே பவுலை சிறைப்பிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த நீரோ மன்னன் எத்தனித்தான். அவன் யோசித்தான், என்ன வகை தேடினான். ஒரே ஒரு காரியம்தான் இருந்தது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த ரோமாபுரியை தீ கொளுத்தினான், நெருப்பு வைத்தான். அப்படியே நெருப்பை வைத்துவிட்டு சொன்னான், இந்த பவுலும் அவனுடைய ஜனங்களும் தான் என்ன செய்தார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் தான் இதை நெருப்பு வைத்தார்கள். இப்போ நெருப்பு வைத்த குற்றத்துக்கு அழிவை ஏற்படுத்தினதுக்காக மரண தண்டனை அந்த லீடருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து எழுதி சட்டப்படி அந்த பவுலை சிறையிலே போட்டார்கள். பவுலை சிறையிலே போட்ட உடனே அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாரும் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவன் யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடைசியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது எதற்கு? நல்ல போராட்டத்தை போராடவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும். ஹல்லேலூயா. தேவன் அழைத்த அழைப்பிலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். எதுதான் நமக்கு இடையூறுகள் வரலாம், பொல்லாப்புகள் வரலாம், தீமைகள் வரலாம், நம்மை கொலை செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மேலே வைத்திருக்கிறதான அந்த திட்டம் ஒரு நாளும் மாறாது. ஆமென். ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த ஏரோது செய்த காரியம் யூதர்களுக்கு பிரியமா இருந்தது என்று கண்டு அவன் அடுத்த ஆள் மேல கைய வைக்கிறான். யாரு? பேதுரு. அடுத்தது யார் லிஸ்ட்ல இருக்கிறது? பேதுரு. யாக்கோபு முடிஞ்சது, பேதுரு மேல கைய வச்சான். பேதுரு மேல கைய வைக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் இல்லையா? அவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை. ஆகவே பேதுருவை கொண்டு போய் என்ன செய்கிறான், அதே சிறையிலே கொண்டு போய் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான், அவனை கொண்டு போய் காவல் அறையிலே வைத்து காக்கப்படும்படியாக அங்கே உள்ள வீரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். அவர்கள் எல்லாரும் அவனை சங்கிலியினாலே கட்டி அவனை மிகவும் பாதுகாப்பாக அங்கே உள் அறையிலே வைத்திருக்கிறார்கள். யாக்கோபை சிறைப்பிடித்த நேரத்திலே சபையார்கள் ஒன்றும் செய்யலை, பேசாம இருந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லி பேசாம இருந்துட்டாங்க. ஆனா பேதுருவை பிடித்த பொழுது சபையார்களுக்கு சபைக்கு வந்து ஒரு என்ன வந்தது, ஒரு உணர்வு வருகிறது. என்ன உணர்வு? போராடுகிற உணர்வு அல்ல, ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது. எப்போ ஒரு சபைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்திலே எங்களுடைய போராட்டம் மாம்சத்திலும் இரத்தத்திலும் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம் என்று உணர்கிறார்களோ அப்போ ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாறுவார்கள். அப்பொழுது தங்களை அவர்கள் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆகவே சபை என்ன செய்கிறது, அங்கே சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கிறார் என்று அறிந்த உடனே அவர்களுக்கு தெரியும். பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே அவனுடைய கழுத்தை ஏரோது வெட்டி விடுவான். அந்த அந்த ஆயத்தத்தில் தான் அவன் கொண்டு வர்றதுக்கு இருக்கிறான். அப்ப இந்த சபையார்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி ஜெபம் பண்ணார்கள்? சபையார் மிகவும் ஊக்கத்தோடு ஜெபம் செய்கிறார்கள். சபையார் ஒன்றுக்கும் பயப்படலை, எதை குறித்தும் அவர்கள் அங்கே கலக்கம் அடையலை. அவர்கள் ஒன்றுமே அதை குறித்து பயப்படாதபடிக்கு அந்த சபை என்ன செய்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். அவை எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டம் ஜெபத்திலே இருக்கிறது. ஊக்கமாய் நாம் சபை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஒருவேளை நாம் சோர்ந்து போகலாம், ஐயோ நாம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், எப்படி ஜெபம் பண்ணுறது, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரா? அப்படித்தான் நம்ம சில நேரம் யோசிப்போம் இல்லையா?
நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்காது. அவை பேசாமல் இருந்துடும். ஏதாவது நடக்கிறது நடந்துட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். திறப்பின் வாசலில் நிற்க ஒருவனை தேடுகிறார். யார் எனக்காக போவார்? யார் எனக்காக ஜெபிப்பார்? அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். அல்லேலூயா. அவை அந்த மனுஷன் நானாக இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்னிலே மிகவும் பிரியமாக இருக்கும். அவை ஒருவரும் செய்யாத ஒரு காரியத்தை இன்னைக்கு சில பேர் நிறைய பிரசங்கம் பண்ணுவதற்கு, பெரிய கூட்டங்கள் நடத்துவதற்கு, தன்னை பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள். ஆனால் முழங்காலில் இருந்து நம்முடைய தேசத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண நாம் தேடுவோம்னு சொன்னால் கிடையாது, யாருமே இல்லை. அதுக்கு பாப்புலர் இல்லை தானே, அதுக்கு பிரச்சாரம் இல்லை தானே. எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த எலியா மாதிரி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அங்கே சத்தத்தை கேட்பார். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் பிரபல்யமாகி நாம் முன்னே போய் நின்று கைகளை வைத்து ஜெபம் பண்ணி 4-5 பேர் கீழே விழுந்து அலறி அடித்து ஓடி தடார் புடார்னு கதிரையெல்லாம் உடைச்சி போகிற நேரத்தில் என்ன நடக்கும்? இந்த பாஸ்டர் ஆண்டவர் வல்லமையாக பாவிக்கிறாரு. எப்படி பாவிக்கிறாரோ தெரியாது, ஆனால் வல்லமையாக பாவிக்கிறாரு. இன்னொரு பாஸ்டர் ஒன்றுமே செய்யலை, அவர் பேசாமல் இருந்து ஊக்கமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை யாருமே தேட மாட்டாங்க. அவரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கர்த்தருக்கு அவர் உதவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் வெளியான தோற்றத்தை பார்க்கிறான். அது ஜெபம் என்று சொல்லுகிறது ஒரு அர்ப்பணிப்பு. இட்ஸ் a sacrifice. You have to sacrifice yourself to pray earnestly. ஆண்டவருடைய சமூகத்திலே, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது வேர்வை என்னவா மாறியதான்? அது மெடிக்கலாக சொல்லுகிற நிறைய டாக்டர்ஸ்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க சில விஷயங்களை, அது உண்மைதான், அப்படி மாறும், சில இதுகளில் மாறும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது, மெடிக்கல் காரியங்கள். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு என்னது? அவருடைய வியர்வை இரத்தமாய் மாறியது. ஏன் அப்படி இரத்தமாக மாறுறதுன்னு சொன்னால், ஜெபத்திலே அவ்வளவு ஒரு வல்லமை, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் இருக்கிறது. நமக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோன்னு நித்திரை வேற வரும், கொட்டாவி வேற வரும், இருக்கிற வேற ஆவியும் உள்ளே போகும், எல்லாமே வரும். ஆனால் சும்மா கதை பேசிகிட்டு இருங்க, ஒரு 4-5 பேர் கூடி மணிக்கு விடிஞ்சிடும். நான் ஒரு நாள் பைபிள் ஸ்கூலில் கதை பேசிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ், கோழி கூவிருச்சு. அப்போ தான் தெரியுது எங்களுக்கு விடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கதை போகுது. ஜெபம் பண்ணுங்கன்னு கொஞ்சம் முழு இரவு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் 2 ஹவரில் என்ன வரும்? நித்திரை வரும், பசி வரும், தாகம் வரும். அதுக்கு பிறகு அவ்வளவு தான், ஜெபமே இருக்காது. ஆகவே ஜெபம் என்று சொல்லுகிறது யாரோ நமக்கு போதிச்சு, நாம் எவ்வளவோ போதிக்கப்படலாம், ஜெபத்தை குறித்து நாங்கள் படிக்கலாம். ஆனால் ஜெபிக்காட்டி அதில் பிரயோசனம் கிடையாது. ஜெபிக்காட்டி அதில் எந்த பிரயோசனம் வராது. ஆகவே ஜெபம், இந்த சபை ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்கிற சபையாக இருந்தால் கர்த்தருக்கு மாத்திரம் அது தெரியட்டும், தேவன் அதை அறிந்தவராக இருப்பார். அல்லேலூயா. மனுஷன் எங்களை பார்த்து, ஓ இந்த சபை வல்லமையான சபை, இந்த சபையெல்லாம் பாருங்கள், ஜெபம் பண்ணுற சபை, 40 நாள் ஜெபம் பண்ணுறாங்க, 50 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பொய்க்காது. 50 நாளும் ஜெபம் பண்ண சொல்லலை, ஒரு நாள் ஜெபம் பண்ண சொல்லலை. பேதுருடைய சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஆமென். ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் இதை பாரும், நீர் இதை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம். அப்போ இந்த சபை என்ன செய்தது? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அப்போ ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் நியமித்திருந்த நாளுக்கு முதல் நாள் ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு போகிறதுக்கு நியமித்திருந்தான். பஸ்காவுக்கு பிறகு
அதற்கு முதல் நாள்லயே தூதன் விசிட் பண்ணிட்டான். ஆமென். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கடைசி நேரத்திலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எஸ்தர் என்ன செய்தா, உபவாசம் பண்ணி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். அங்க என்ன நடந்தது? ராஜாவுக்கு தூக்கம் குழம்பி போச்சு. நாம ஜெபம் பண்ணோம்னு சொன்னா சரியா, அனுராதிசானாய்க்கு தூக்கம் வராது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நீதியை செய்ய அவருடைய உள்ளத்திலே பேசுவார். ஆமென். அநீதி செய்கிறவர்களை கர்த்தர் அகற்றுவார். எஸ்தர் ஜெபிக்கிற நேரத்திலே ராஜாவுக்கு என்ன வரல? அவ்வளவு நாள் நல்லா தூங்கினாரு. ராஜா அரண்மனையில் எல்லா வசதியும் இருக்கு இல்லையா, நல்லா அழகா நித்திரை கொள்வாரு. ஆனால் அன்றைக்கு என்ன நடக்குது? அவருக்கு நித்திரை வரல. நித்திரையே வரதில்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, நித்திரை வரதில்லை. அதுக்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை கொண்டு வாடான்னு வாசித்து அதிலே கர்த்தர் அதற்கூடாக கிரியை செய்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கிற நேரத்திலே கடைசி தருணத்திலே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். நாம் நினையாத நேரத்திலே தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறது உண்டு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன்னை பார்க்கணும் அதிகமான நினைவு தான் என்னுடைய நினைவு. நீ நினைக்கிறது சின்னது, நான் பெருசா நினைக்கிறேன். கடைசி நேரத்திலே நான் உன்னை தூக்குவேன், உன்னுடைய ஜெபத்தை கேட்பேன். மூழ்கி போகிற பேதுருவை கடைசி நேரத்திலே கர்த்தர் ஐயப்படிச்சு தூக்கினார். பயப்படாத. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த முதல் நாள்லே யாரு? தூதன் அங்கே விசிட் பண்ணுகிறான். எதை? சிறைச்சாலையை விசிட் பண்ணி அங்கே பேதுரு நல்லா நித்திரை கொண்டிருக்கும் பொழுது அந்த பேதுருடைய விழாவிலே தட்டி, எழுந்திரு, நீ பாதரட்சியை போட்டுக்க, உன் உடுப்புல வஸ்திரத்தை உடுத்திக்க என்று சொல்லி அவன் எல்லாம் செய்து அவனை என்ன செய்கிறான்? கூட்டி கொண்டு வருகிறான். புறப்பட்டு அவன் பாதரட்சியை தொடுத்து அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போர்த்து கொண்டு பின்னே வான்னு சொல்லும் பொழுது அவன் அந்தபடியே பின்னுக்கு போகிறான். பின்னுக்கு அவனோடு கூட புறப்பட்டு பின் செல்லும் பொழுது அவன் என்ன யோசிக்கிறான்? நான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைக்கிறான் இல்லையா? தரிசனத்தை சில பேர் தூக்கத்தில் நடப்பாங்க. அவங்க எழுந்து இரவில் அவங்களுக்கு என்னவா தோன்றும்? நான் இந்த மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அப்போ இரவில் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் படுத்திருப்பாங்க. இவங்க போய் கதவை திறந்து நடந்து போவாங்க வெளியே ரோட்டில். எங்கே போகிறாங்க? மீன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க தவறுதலாக அப்படியே அந்த ரோடு வேற எங்கேயாவது போய் சவக்கால பக்கம் திரும்பி போயிடுவாங்க. அங்கே போனால் திருப்பி வரமாட்டாங்க. ஏன்னா தூக்கத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. அவன் கவனமாக இருங்க. நீங்களும் தூங்குகிற நேரம் நல்லா நித்திரை கொள்ளணும். ஜெபம் பண்ணி நித்திரை கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த பேதுரு மாதிரி, பேதுருவுக்கு உண்மையிலேயே தேவதூதன் வந்து அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் நமக்கு வேறு விதமாக ஏதாவது ஒரு அழைப்பு கூப்பிட்டாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒளியின் தூதன் மாதிரி வருகிற காரியங்களும் பைபிளில் இருக்குது. அவன் பேதுருவுக்கு இதெல்லாம் ஒரு நினைவு இல்லை. ஏன்னா அவன் நல்லா நித்திரை தானே. அவனை இந்த தேவதூதன் தட்டி எழுப்பி நீ என்னோட வா, பின்னுக்கு வான்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறான். அவனும் பேசாமல் நான் நினைக்கிறேன் கண்ணை மூடிட்டு போயிருப்பான் போல இல்லையா? கண்ணை திறக்காம கண்ணை மூடிட்டு தான் போயிருப்பான். ஏன்னா அவன் பாட்டில் போயிருப்பான். முன்னுக்கு தூதன் போகிறான் தானே, அவர் சரியாக கொண்டு போயிருப்பார் இவரை. பின்னால் போயிட்டு அங்கே போய் கதவு தானாகவே திறக்குது. இது ரோம சிறைச்சாலையில் 4 பேர் சேர்ந்தாலும் கதவை பூட்டவும் இயலாது, திறக்கவும் இயலாது. அந்த இரும்பு கதவு எப்படி திறக்குது? தானா திறக்குது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா பூட்டப்பட்ட கதவுகளும் திறக்கும். அல்லேலூயா.
திறக்கப்பட்ட கதவுகளை பூட்டுகிறவர், பூட்டின கதவை அவர் திறக்கிற தேவனாயிருக்கிறார். அவை எங்களுடைய வேலை ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறது மாத்திரம்தான். வேற ஒன்றும் நாம் செய்ய முடியாது. அதை உடைக்கவோ இதை உடைக்கவோ பண்ண முடியாது. கர்த்தர் அவைகளை செய்கிறவராயிருக்கிறார். சங்கிலிகள் என்ன நடந்தது? பிரித்து போனது. கட்டியிருந்த சங்கிலி அப்படியே உடைந்து விழுந்தது. அங்கே எல்லாம் நொறுங்கி கதவுகள் திறந்தது. அந்த பேதுருவை கொண்டு வந்து மெயின் சாலையில், மெயின் ரோட்டில் கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அந்த தேவதூதன் வந்து அவனை விட்டு விட்டு அவன் பாட்டில் போயிட்டான். அதுக்கு பிறகு தான் இவருக்கு நினைவு வருது, அடே நாம் சிறையில் இருந்தோம், இப்போ எங்கே நிற்கிறோம்? மெயின் ரோட்டில் வந்துட்டோமே, ட்ரிங்கோ ரோடுக்கு வந்துட்டோம்னு சொல்லி அவனுக்கு இப்போ தான் நினைவு வருது. கர்த்தர் நாம் நினையாத காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவை நாம் பண்ண வேண்டியது என்னது? ஒன்லி பிரயா. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணா நீங்கள் செய்கிற மாதிரி, ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஜபிக்கிறோம், அது ஒரு நாளும் வீணாய் போகாது. நமக்கு தெரியாது, நாம சும்மா யோசிப்போம், ஐயோ இந்த ஜெபம் கேட்கப்படுதா என்னன்னு. இல்லை, நிச்சயமாய் கேட்கப்படும். ஏன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் காது செவிடு இல்லை, கண் குருடு இல்லை, வாய் பேசாத இல்லை, அவர் எல்லாமே கேட்கிறவராய் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறது. ஆகார் அழுத பொழுது என்ன செய்கிறார்? தேவன் அவளை காண்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊக்கமாய் சபையாக சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது தேவன் அதிசயங்களை செய்வார், கட்டுகளை முறிப்பார். எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற, இன்னைக்கு நிறைய பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடாத பழக்க வழக்கத்திலே, கெட்ட காரியங்களிலே, சபைக்குள்ளேயும் நிறைய கட்டுகள் இருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், பல தீய காரியங்களுக்குள்ளே நாங்கள் சாத்தான் நம்மை ஒருவேளை சிறைப்பிடித்து வச்சிருக்கலாம். கெட்ட பழக்க வழக்கங்களே நாம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்குள்ளே நாம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஜெபமானது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படி செய்வோம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லலை. அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தர் சங்கிலிகளை உடைத்தார், கதவுகளை திறந்தார், அவனை வெளியே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அவன் எங்க போறான் அவர்களுக்கு தெரியல. அவர்கள் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ பேதுருவை விடுதலை செய்யும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இல்லையா? அந்த கூட்டம், ஜெப கூட்டம் நடக்கிற அந்த வீட்டிலே, அந்த மரியாளுடைய வீட்டிலே ஜெப கூட்டம் நடக்குது. எதற்காக? விசேஷமாக பேதுருவுக்காக. அவர்கள் இரவிரவா ஜெபம் பண்ணுகிறாங்க. பேதுரு அங்கே போய் கதவை தட்டுகிறார். அவருக்கு தெரியும், அந்த ஜெப கூட்ட பிரயா ஹவுஸில் போயிட்டு கதவை தட்டும் பொழுது அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஓ இது பேதுருடைய தூதன் தான் வந்திருக்கிறான் இல்லையா? பேதுருடைய சத்தத்தை கேட்டாலும் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் அந்த ஓடிப்போய் ரோதை என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீ வந்து ஓடிப்போய் சொன்ன உடனே பேதுருவுக்கு வர முடியாது, அவர் அங்கே சிறையில் இருக்கிறார், அவருடைய தூதன் யாரும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ணா ஆண்டவர் தூதன் அல்ல, அந்த உரிய மனுஷனையே அனுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவை எங்களுடைய ஜெபத்துக்கு பெரிதான வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தனிநபருக்கல்ல, ஒரு சபையாக சேர்ந்து ஒருமனப்பட்டு திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபம் அநேகரை விடுதலை செய்யும், அநேகருடைய கட்டுகளை உடைக்கும், சங்கிலிகள் நொறுக்கப்படும், கதவுகள் தானாக திறக்கப்படும். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை காண செய்வார். ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.